Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்றது நம்மளோட இந்த வீடியோட டாபிக். ஓகே, ஸோ இதில் வந்து கான்செப்ட் அண்ட் தியரி ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகிறவங்க டேரெக்டாக ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்லைட் பாரில் யூடியூப்லேயே உங்களுக்கு வந்து அடுத்த இது மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ தியரி கம்ஃபர்டபுள்னால் யூ கேன் கோ வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து லெட்ஸ் கோ டைவ் இன். ஓகே, ரைட். ஸோ ஏற்கனவே இதில் வந்து நான் 3 வீடியோஸ் இந்த சீரீஸில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து மெக்கானிக்ஸ்ன்ற இந்த இது சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டு மெக்கானிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டீசலரேஷன் இதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் இருக்கும் இல்லையா? நான் எழுதுகிற நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து இயற்பியல் தமிழ் நம்மளோட ஆப்பில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்கு கீழே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்னோடய பர்சனலாகவும் நீங்கள் சேட் பண்ண முடியும். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட்டும் அதில் இருக்கும். கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். NEET, IIT ஜாமுக்கெலாம் எடுக்கிறேன். ஸோ யூ கேன் ஜாயின் த கோர்சஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, நம்மளுக்கு யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னன்றது தெரியணும். யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன். சரி, யூனிஃபார்ம் மோஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மோஷனில் வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல அந்த மோஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல யூனிஃபார்ம் மோஷன்றது நம்ம எக்ஸாம்பிளோட எப்படி இதை மேத்தமெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நான் இதை வந்து மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி என்னால் பிரித்து எழுத முடியும். ஸோ வெக்டார்ஸ் தெரியாதவங்க வெக்டார்ஸ்க்கான லிங்க்கும் வெக்டார்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் இது பண்ணும்போது. இல்லைனா நம்ம சேனலில் வெக்டார்ஸ்க்கான லெக்சர்ஸும் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு இயற்பியல் தமிழ் வெக்டார்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போயும் நீங்கள் வெக்டார்ஸ்க்கான பேசிக்ஸை பார்த்துக்கலாம். வெக்டார் அல்ஜிப்ரா பேசிக்கலி. ஓகே, ரைட். ஸோ இப்போது இது வந்து வி வெக்டார்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதை நான் என்ன எழுதுறேன்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மேக்னிடியூடுன்றது என்ன தெரியும்? ஆஃப் வெலாசிட்டி, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, அண்ட் திஸ் ரெப்ரசன்ஸ், இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி நம்ம ஸ்பீடுன்னு கூப்பிட்றோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா டைரக்ஷன். இது வந்து டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வெக்டாரை கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வெக்டாரை கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு வெக்டாருக்குள்ளே 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று மேக்னிடியூட் இருக்கும், இன்னொன்று டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூடுன்றது அந்த லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, டைரக்ஷன்றது என்னது? அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அந்த யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது நான் ஒரு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? மேக்னிடியூடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டைரக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஒரு மோஷனை நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்ல முடியும். அதே இடத்துல ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா dv வெக்டார் டிவைடட் பை dtன்னு தெரியும். இங்கே நம்ம வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 0 வரும். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் ஆக்சலரேஷன் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் அண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வந்து 0 அண்ட் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் மெயின். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் என்னென்னு பார்க்கலாம்.
non-uniform motion. Non-uniform motion. ஸோ அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா வெலாசிட்டி வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்படி வெலாசிட்டி டைம் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ போன கேஸில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா வெலாசிட்டியில் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டைரக்ஷனும் மாறக்கூடாது, மேக்னிடியூடும் மாறக்கூடாது. கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்போ அப்படி இருக்கும்போது டைரக்ஷன் மாறக்கூடாது, மேக்னிடியூடான ஸ்பீடும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி வந்து டைம் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இட் வில் பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இது மாதிரி இருக்க மோஷனை நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். அதாவது acceleration is not equal to 0. எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி, கிராவிட்டியில் நடக்கக்கூடிய மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, ஸோ கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய மோஷன். ஒரு ஆப்ஜெக்டை நான் தூக்கி போடுறேன் ஸ்பேஸில், நம்மளை மேலே தூக்கி போடுறேன் அப்படின்னா அது என்னது, கிராவிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால மோஷன் அண்டர் கிராவிட்டி இல்லையா, ரைட். ஸோ அதே மாதிரி மோஷன் ஆஃப் அ பைசைக்கிள். ஓகே, பைசைக்கிள் நம்ம ஓட்டும்போது என்ன ஆகுது, ஸ்பீட் ஆகிறோம், அப்புறம் ஸ்லோ ஆகிறோம், ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ எவ்ரி திங் வி ஆர் டூயிங். ஸோ வெலாசிட்டி போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் சரி, இப்போது நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் படிக்க போகிறோம். பட் ஆனால் அது படிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷனில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் மோஷனில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வெலாசிட்டி இஸ் டைம் டிபெண்ட் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். கரெக்டாக? இப்போ இதிலே 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். இங்கே வந்து ஆக்சலரேஷன்றது ஒரு வெக்டார், அந்த வெக்டார் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அதே மாதிரி நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னா என்னது, ஆக்சலரேஷனே டைம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது என்னது, நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, ஆக்சலரேஷன் வந்து என்னது, டைம் டிபெண்ட், ரைட்டா? ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் அண்டர் கிராவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோஷன் அண்டர் கிராவிட்டியில் வந்து ஆக்சலரேஷன் எப்போவுமே ஈக்குவல் இருக்கும். என்னவாக இருக்கும்னா, இட் இஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது ஜே கேப், ஜி மைனஸ் ஜே கேப். அதாவது ஆக்சலரேஷன் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பார்த்து புல் பண்ணும், மைனஸ் ஜி ஜே கேப், அதாவது மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸு, இது என்னோடய ஒய் அப்படின்னா, ஸோ கீழே பார்த்துருக்கிறது என்னோடய மைனஸ் ஜே கேப், மேலே பார்த்துருக்கிறது என்னோடய ப்ளஸ் ஜே கேப், கீழே பார்த்துருக்கிறது என்னோடய மைனஸ் ஜே கேப், ரைட்டில் பார்த்துருக்கிறது ப்ளஸ் ஐ கேப், லெஃப்ட்டில் பார்த்துருக்கிறது மைனஸ் ஐ கேப். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ வெக்டார்ஸ் வந்து படிக்கலைன்னா அகைன் ஐம் சேயிங் பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. பட் ஆனால் இப்போது வந்து இந்த லெக்சரில் கொஞ்சம் தான் வெக்டார்ஸ் வரும். அடுத்தடுத்து நான் போக போக உங்களுக்கு நான் வெக்டார்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, இல்லைனா திரும்பவும் வந்து இந்த சீரீஸில் திரும்ப வெக்டார்ஸும் நான் டீட்டெயிலாக எடுப்பேன். ஓகே, ரைட். சரி, இப்போ வந்து ஆக்சலரேஷன் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட்னா ஆக்சலரேஷனாக இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி முதல்ல எதை டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஸோ நம்மளோட ஹெட்டிங்காக தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அங்கே ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அந்த மோஷனில் அப்படின்றது அர்த்தம். கரெக்டாக? ஸோ மோஷன் அண்ட் கிராவிட்டி வந்து நம்மளுக்கு என்னது, ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஏன்னா ஆக்சலரேஷன் அண்ட் டைரக்ஷன், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஜின்றது 9.8 வாட் ms - 2 இல்லையா, டவுன்வர்டாக பார்த்துருக்கோம் எப்பவும். ரைட். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு மோஷன் சொல்கிறேன். இது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இந்த சர்ஃபேஸில் ஒரு மாஸ் m இருக்குது. இந்த மாஸ் m என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஓகே, மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் a வெக்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இனிஷியலாக வந்து இது என்னோட x = 0 ஆரிஜின், இது என்னோட ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ், இது என்னோட மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ x = 0ன்ற இடத்துல நான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மோஷனை நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குன்னு வைங்க. யூனிஃபார்ம்னா என்னது, இங்கே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், இது மாதிரியான சிச்சுவேஷனில் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது மாதிரியான டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது டைம் t = 0 அப்போ இங்கே இருக்குது, மேபி டைம் t = 1 செகண்ட் அப்போது மேபி அது இங்கே இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. 1 மீட்டரில் இருக்கலாம், அட் டைம் ஆஃப் 2 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது எங்கே இருக்கும், இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எந்த டைமில் எந்த பொசிஷனில் இருக்கும், இதெல்லாம் வெலாசிட்டி என்னவாக இருக்கும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்காக இந்த ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான, மோஷனோட ஸ்டடி பண்ணுறதுக்கான தேவையான ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப், மெயினாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ்க்கு தான். எந்த மோஷனில் ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ we call that as uniformly accelerated motion, அதாவது ஆக்சலேஷன் is equal to a constant. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம், வெக்டார் ஃபார்மில் தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் ரைட்டிங் இன் வெக்டார் ஃபார்மில் நான் எழுதுகிறேன். வெக்டார் ஃபார்ம். ஓகே, ஸோ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா v வெக்டார். ஓகே, v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் இன்டு t. இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் r vector is the position vector of an object. Okay, so அதுக்கப்புறம் velocity ஓட magnitude, speed square, dot r vector minus r naught vector அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷனை சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வாட், யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, அதாவது இந்த மோஷன்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, இன் வெக்டார் ஃபார்ம். இன் வெக்டார் ஃபார்ம், useful in where, useful in motion of 2D and 3D. 2 dimensional motion இருக்கும் இல்லையா, 2D and 3D motions. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெக்டைல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ப்ரொஜெக்டைல் மோஷன்றது ஒரு 2D மோஷன், பிளெயினில் நடக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து 2D மோஷன்ஸ். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ஃப்ளை நடக்குதுல்ல, பேர்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேர்ட்ஸ் ஃப்ளை. ஸோ இதெல்லாம் என்னது, பேர்ட் ஃப்ளையை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்,
ஒரு 3D மோஷன்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக வெக்டார் ஃபார்மேட்டுன்றது இது என்னது, நம்மளுக்கு வந்து 2D அண்ட் 3Dயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிகினிங்கில் 1 டைமென்ஷனில் போவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் மோஷன் இன் பிளேன் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும் இல்லையா, அதில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த வெக்டார் ஃபார்மை எப்படி அப்ளை பண்ணுறது, ஏன்னா வெக்டார் உங்களுக்கு பேசிக்ஸ் நான் எடுப்பேன் இந்த சீரீஸில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது வெக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக். இங்கே வந்து ஒரு டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறேன், இங்கே டாட் வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதே 1Dயில் இது எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா 2D அண்ட் 3D நான் சொல்லியிருக்கேன். இன் 1D we need to remove the vector signs. Remove the vector signs. முக்கியமாக என்ன பண்ணணும், and add and apply what, sign conventions. சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும், இப்போது நம்ம வெக்டார் ஃபார்மில் இங்கே எழுதுனது அந்த 1 டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி 1 டைமென்ஷனலாக என்னது, ஒரு பால் வந்து இந்த இதில் மூவ் ஆகிறது, ஓகே, இந்த லைன்லேயே மூவ் ஆகிறது, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மாஸை வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன், இது என்னோடய கிரவுண்டு. கீழே வரும்போது இதோட பாத்து வந்து எப்படி இருக்கும், vertically downward அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 1 டைமென்ஷனல் பாத், ஓகே. ஸோ இது எல்லாமே 1 டைமென்ஷனல் கீழே வருது. இது மாதிரி சிச்சுவேஷனில் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமூவ் த வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன வரும்னா v is equal to u plus at, அப்புறம் r is equal to r0 plus ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் b ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2a r மைனஸ் r0. சில நேரங்களில் வந்து ஆருக்கு பதில் எஸ்ன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்கெல்லாம் எஸ்ஸு இல்லை S0 அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய புக்கில் வந்து ஆர் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க, எஸ். சரி, இதுக்கான மீனிங் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி, ஓகே. அட் டைம் வாட் டைம், அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது, அட் டைம் t ஈக்குவல் டு 0, ஓகே. இது வந்து நாம் வெக்டார் சயின்ஸ் இல்லாமல் சொல்கிறோம். இங்கேயும் அதே மீனிங் தான் வரும். u வெக்டார்ன்றது வெலாசிட்டி அட் டைம் t ஈக்குவல் டு 0. இங்கே நான் வெக்டார் சைன்லாம் காட்டலை, ஏன்னா இது வந்து 1 டைமென்ஷனல். இது வந்து என்னது, velocity of object at time t, velocity of object at time t, ஓகே. இங்கே நம்ம ஆக்சலரேஷன் என்னென்னு எடுத்திருக்கோம், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம், ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் மீன் தட் இஸ் ஏ வெக்டார் வந்து நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், கான்ஸ்டன்ட். அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அது அங்கே தான் இந்த ஈக்குவேஷன் சப்ளை ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்னது நம்மளுக்கு, கான்ஸ்டன்ட், ஓகே. ஸோ அடுத்து ஆர் வெக்டார் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பொசிஷன் vector or position, we can say position of object at time t. time t அப்போ அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, r0ன்றது என்னென்னா பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் at time t equal to position of object at time t equal to 0, ஓகே. ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து இதுதான் பேசிக்கானது, ஓகே. ஸோ
ஸோ இங்கே ஆக்சலரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எக்ஸ் இருக்க இங்கே வந்து இப்போ மோஷன் வந்து ஒன் டைமென்ஷனல் பற்றி படிச்சுட்ருக்கோன்னு வைங்க. நம்ம எக்ஸ் ஆக்சஸில் உள்ளது மட்டும்தான் படிப்போம். அப்போது நம்ம இங்கே ஆர் இருக்க இடத்துல எக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வேரியபிள் தான் அது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆர்ன்றது இன் ஜென்ரல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லப்போனால் இது வந்து ஆர்ன்றது பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் தெரியலனா ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு ஐடியா மட்டும் தரேன். கோஆர்டினேட்ஸை வச்சு எழுதுறது. இல்லைனா இது புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதாதீங்க. உங்களுக்கு நான் வெக்டார்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மோஷன் இன் பிளேனில் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ரைட். ஸோ இப்போ சம்டைம்ஸ் இந்த ஒன் டைமென்ஷனில் இப்போ மோஷன் வந்து அலாங் ஒய் ஆக்சஸில் நடக்குது. இந்த இடத்துல ஒய் ஆக்சஸில் நடக்குது. அப்போ நான் இங்கே ஆருக்கு பதில் என்ன போடலாம், ஒய்யும் போடலாம். ஓகே, அது நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ ஜஸ்ட் ஐம் கிவிங். ஸோ சம்டைம் வந்து எக்ஸ்னு யூஸ் பண்ணுவான், இல்லை ஒய்னு யூஸ் பண்ணுவான். எந்த ஆக்சஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆரை எக்ஸ்னு போடுவான், இல்லை ஆரை ஒய்னு போடுவான். ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒன் டைமென்ஷனில் அப்ளை பண்ணும்போது இங்கே வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அப்ளை சைன் கன்வென்ஷன்ஸ். அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். Sign conventions. Sign convention for 1D motion. இதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்துருக்கிறத நம்ம ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து பார்த்துருக்கிறத மைனஸ் வி நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி மேலே போகிறத நம்ம பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிப்போம். கீழே இருக்கிறது குவான்டிட்டியை, கீழே பார்த்துருக்கிற குவான்டிட்டியை நெகட்டிவ் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இதை வந்து நான் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக மாற்றலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டானது, எல்லா புக்லேயும் ஸ்டாண்டர்டாக இருக்குது இதுதான். நீங்கள் இதை மாற்றினீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பாசிட்டிவ் போகிறத கீழே போகிறத பாசிட்டிவாக மாற்ற போகிறீங்கன்னா மாற்றலாம், தப்பில்லை. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளமில் ஆன்சர்லாம் கரெக்டாக வந்துடும். சைன் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ் ஆன்சர் மாறும். ஸோ அதனால் ஜென்ரலாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்க நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நெகட்டிவ். ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ இந்த ஆர்ன்றதுலாம் என்னது, ஆர்ன்றது பொசிஷன் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட் அட் வாட் டைம், அட் டைம் டி. கரெக்டாக, பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் டைம் டி. ஆர் நாட்டுன்றது என்னது, பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டைம் டி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஒன் டைமென்ஷனில் பண்ணும்போது இந்த 3 ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது கூட இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அது என்ன ஈக்குவேஷன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல், displacement of the particle at nth second. nth second அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கும், nth செகண்ட்ன்றது. அதாவது கவனிங்க, இது வந்து ஒரு பால். ஓகே, இந்த பால் வந்து t ஈக்குவல் 0 அப்போ இந்த இடத்துல இருக்குது. இது வந்து என்னோட கிரவுண்டு. ஓகே, இப்போ t ஈக்குவல் 0ல் நான் வந்து என்னோடய பால் ஆஃப் மாஸ் எம்மை ட்ராப் பண்ணுறேன். அது வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுச்சு அது. ஓகே, ஓகே, எவ்வளோ டைமில் ரீச் பண்ணுதுன்னா t ஈக்குவல் டு 3 செகண்ட் அப்போ ரீச் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு, t செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்குன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆரை யூஸ் பண்ணுவேன். நான் எங்கே ஆரம்பிச்சிருக்கேன், t ஈக்குவல் 0ல் ஆரம்பித்து எங்கே போய் முடிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் வாட் டைம், அட் t ஈக்குவல் டு 3 செகண்ட். நான் சொல்கிறது புரியுதா, டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் ஆர்ன்னு சொல்லி படிக்கிறோம்லப்பா, இதுக்கான அர்த்தத்தை நான் சொல்ல வரேன். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம் t ஈக்குவல் டு 0. நான் இங்கே t ஈக்குவல் டு 0லேருந்து நான் விட்டேன். t அட் டைம் t இங்கே ரீச் பண்ணும்போது என்ன பொசிஷன் அப்படின்றது இது ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இந்த டைம் t ஈக்குவல் 0லேருந்து ஆரம்பிச்சுதா, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்,
ஆப்ஜெக்ட் வந்து டைம் t ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்போ இங்கே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்போ இங்கே இருந்திருக்கும். டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட் அப்போ கீழே வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த டைமை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட் செகண்ட். இந்த டிஸ்டன்ஸை டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் செகண்ட் ஓகே, ரெண்டாவது செகண்டில் நடந்தது. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தேர்டு செகண்ட். ஓகே, அதாவது நம்மளோட இந்த ஃபார்முலாஸில் 4 ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். 4 1 டைமென்ஷனில் இன்னொரு ஈக்குவேஷன் தேவைப்படும். 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனில் பெருசாக அது வராதுன்னு வைங்க. பட் 1 டைமென்ஷனல் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். ஓகே, அதாவது ஆறுக்கான அர்த்தம் என்னென்னா அட் டைம் t அப்போ t ஈக்குவல் டு 0 அப்போ இருக்கிறது யார்? r0. டைம் t அப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை சொல்கிறது யார்? r. ஆனால் நான் இப்போ ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போகிறேன் இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த nth செகண்ட். நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த nth செகண்ட்றது sn. ஓகே, அந்த snோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு nth செகண்ட் வேணும் அப்படின்னா, அதாவது பொசிஷன் அட் n செகண்ட் மைனஸ் பொசிஷன் அட் n மைனஸ் 1 செகண்ட் அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்குமா? sn, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா, இப்போ ஆரோட ஈக்குவேஷன் அது r0 ப்ளஸ் ut ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்றது தெரியும். ஆனால் நான் இப்போ வந்து இது வந்து என்னது? பொசிஷன் அட் டைம் t, 0லேருந்து ஆரம்பித்து டைம் t அப்போ இருக்கக்கூடிய பொசிஷன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0லேருந்து t நான் எந்த இடம் சொல்கிறேனோ அந்த பொசிஷனை சொல்கிறது. ஆனால் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறது sn. 0க்கு 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது s2, 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது s3. புரியுதா? ஸோ இப்போ என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் nth செகண்ட் அப்படின்னா நான் t இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். half an ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் n மைனஸ் 1 செகண்ட்னா t இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? n மைனஸ் 1. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் n மைனஸ் 1 செகண்ட். இதை நான் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு. நான் இப்போ எழுத போகிற ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரப்போனா sn இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஹாஃப் a 2n மைனஸ் 1. இதுதான் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். இதுதான் அந்த ஆன்சராக வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து கவனிங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து இங்கேருந்து ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த s2 தெரியணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? n இருக்க இடத்துல 2ன்னு போடுவேன். இங்கே என்ன சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நான் டைம் t ஈக்குவல் 0லேருந்து 1க்கு போகும்போது 1th செகண்ட்னு சொல்லுவான். 1th செகண்ட்னா நம்ம வந்து அவன் இதை சொல்கிறானா இல்லை இதை சொல்கிறானான்றது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். 1க்கும் 1 செகண்டுக்கும் 2 செகண்டுக்கும் உள்ள நடுவில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s2. புரியுதா? அதை மட்டும் ப்ராப்பராக கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் distance traveled in nth second or displacement of the particle at nth second அப்படின்னும் கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 4 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும். சைன் கன்வென்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தியரி. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ்க்கு போக போகிறோம். ஓகே, நான் லெட்ஸ் கோ டு இட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 cars start off a race with velocity 2 meters per second and 4 meters per second, travel in a straight line with a uniform acceleration கொடுத்துருக்கான்.
okay, uniform acceleration or constant acceleration. So what is the length of the path if they reach the final point at the same time? Okay, so what is the distance if they reach the final point at the same time? Okay, same time la final point reach பண்றாங்க. So there are two cars here. This is car A ன்னு எடுத்துக்கலாம். Okay, so and this one is car B. So this is car A and this is car B. So final point என்னன்னா இதுதான் final ன்னு வெச்சுக்கோங்க. Final point. So இந்த final pointக்கு என்ன இருக்கும்னா ஒரு கான்ஸ்டன்டான distance இருக்கும் ஒரு ரேஸ்க்கு, கரெக்ட்டா? Okay, so இப்போ two cars start off a race with the initial velocity is how much? So initially வந்து car A எவ்வளோ velocity, இது வந்து initial velocity இல்லையா? இது வந்து ஒன் டைமென்ஷனுக்கு சைன் கன்வென்ஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது நெகட்டிவ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய இனிஷியல் வெலாசிட்டி ரைட் ஹேண்ட் சைடை பார்த்துருக்கனால +2 அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஓகே, மீட்டர்ஸ் பர் செகண்ட். இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது பார்ட்டிக்கல் வந்து அதுவும் வந்து 4 meters per second போகுது டுவர்ட்ஸ் ரைட். ஏன்னா ரேஸ்ன்றது டுவர்ட்ஸ் ரைட் மட்டும் தான் போகணும். ஓகே, they are moving in a straight line with uniform acceleration. So what is the acceleration of A is 2 meters per second square, positive acceleration. இதே மாதிரி Bக்கு என்ன acceleration அப்படின்னா +1 meters per second square. So what is the length of the path? இந்த S ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். S என்னன்னு கேட்குறான். So if they reach the final point at the same time. So ரெண்டு பேருமே சேம் டைமில் பாயிண்ட்டை வந்து ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ R is equal to R0 plus UT plus half AT square. ஓகே, நம்ம வந்து Rன்னு போட்டிருக்கேன், யூ கேன் டேக் as X ஆல்சோ. ரைட்டா? ஏன்னா இது ஒன் டைமென்ஷனில் ஆர் நான் எக்ஸ்ன்னு கூட எழுதலாம் பொசிஷன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து ரெண்டு கார் ஏக்கு ஒரு ஈக்குவேஷன்னா கார் பிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ கார் ஏக்கு வந்து இனிஷியலாக அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கார் ஏ எக்ஸ்ஏன்னு போடுறேன். இனிஷியலாக ரெண்டு பேருமே சேம் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஓகே, ஏடி ஸ்கொயர். ஓகே, கார் பி எப்படி? கார் பி வந்து xp is equal to 0 plus ubt plus half abt square. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த யூஏ யூபியோட வேல்யூவை நீங்கள் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஏவும் ஏபியும் சைனோட நம்ம எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். சைன் வி ஹவ் அப்ளைட் இயர். ஸோ டேரெக்டாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து டைம் சேம் டைமில் என்ன ஆகுறாங்க, ரெண்டு பேருமே என்னது இந்த ஃபைனல் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபைனல் டைமை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கலாமா, கேபிட்டல் டீன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே கேபிட்டல் டீன்ற டைமில் போத் ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் டிஸ்டன்ஸ் இல்லையா? இவங்க டோட்டலாக எஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் கொஸ்டினில் கேட்குறான். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு என்ன வரும்னா 2t ப்ளஸ் 2/2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். ஸோ t ஸ்கொயர். இது வந்து என்னது பார்ட்டிக்கல் ஏ ஓடுது, இதே பார்ட்டிக்கல் பி. பட் ஆனால் இந்த தடவை நம்ம டைமையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ராப்பராக. இப்போ டைம் வந்து கேபிட்டல் டி இல்லையா? ஓகே, ஸோ இந்த ரெண்டாவது பார்ட்டிக்கல் பி வந்து 4t கேபிட்டல் டி. ஏன்னா நான் இங்கே பொசிஷனை சொல்லிட்டேன், அப்போ அந்த டைமை நான் கரெக்டாக போட்டாகணும். ஸோ 1t⁴ கரெக்டாக. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் எஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டி என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருமே எஸ் இல்லையா, நான் ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணுறேன்.
இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன வரும்? 2t plus t power square 4t plus t square by 2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2tன்றது வரப்போகுது. ஸோ t square by 2ன்னு வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? நான் கீழே எழுதுகிறேன். 4t அப்புறம் t by 2 வரும். minus t. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? டைம் வந்து t ஈக்குவல் டு 0 அப்போது s டிஸ்டன்ஸில் இருக்க முடியாது. ஸோ இந்த கேபிட்டல் T வந்து டைம் t ஈக்குவல் டு 0ல் இருக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா டைம் t இது வந்து இது என்ன டைம் இது? அட் டைம் t, அதாவது இது என்ன முக்கியமானது, இது மற்ற டைம்லேருந்து இது டிஃப்ரெண்ட். இது ஏன்? அட் டைம் t ஈக்குவல் டு கேபிட்டல் T, both A and B are at final point. ரைட்டா? அதனால தான் இந்த டைம் வந்து t ஈக்குவல் டு 0 இருக்க முடியாது. ஸோ t ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? 4 செகண்டில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? எஸ் கேட்டிருக்கான். அப்போ இந்த t ஈக்குவல் டு 4 நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ் என்ன வருது? ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, 1, 2ன்னு. இதில் நீங்கள் எதில் போய் போட்டாலும் ஆன்சர் எஸ்ஸோடது கிடைக்கும். ஆன்சர் வந்து 24 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்? A car was moving at a rate of 18 kilometers per hour. When the brake was applied, it comes to rest at a distance of 100 meter. When the brake was were applied, it comes to rest at a distance of 100 meter. Calculate the retardation produced by the brakes. Okay, so இப்போ வந்து car was moving at a rate. ஓகே, கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கான்? கிலோமீட்டர் பவர்ன்றது வந்து என்னென்னா, இப்போ கார் வந்து இனிஷியலாக டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து போயிட்டுருக்கு. இது என்னோட கார் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கார் தான் இருக்குது, நான் கார் ஏன்னு பேர் வைக்கிறேன். ஸோ 18 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வருது. இது எப்படி நீங்கள் மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றுவீங்க? கிலோ இருக்க இடத்துல 10 to the power of 3 டிவைடட் பை ஹவரை வந்து செகண்டுக்கு மாற்றினீங்கன்னா டிவைடட் பை 60 into 60 செகண்டுன்னு வரும். ஆன்சர் என்னென்னா 5 meters per second அப்படின்னு வரும். ஓகே, இது போன ப்ராப்ளம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த கார் ஏவோட இனிஷியல் ஸ்பீடு வந்து u. இப்போ என்னன்னா பிரேக் அப்ளை பண்ணுறோம். பிரேக் அப்ளை பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இஸ் ஆப்போசிட் டு வாட்? கார் டைரக்ஷன். ஸோ கார் நிற்க போகுது, அதோட இனிஷியல் ஸ்பீட்லேருந்து இட் கம்மிங் டு ரெஸ்ட்டு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 மீட்டர். 100 மீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுது? இட் கம்ஸ் டு கார் ஏ கம்ஸ் டு ரெஸ்ட்டு. இப்போ என்ன கேட்குறான்னா, இந்த ஏ என்னன்னு கேட்குறான். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க இந்த ஏ என்ன? நம்ம திரும்பவும் சைன் கன்வென்ஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ப்ளஸ் 2a x மைனஸ் எக்ஸ் நாட்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமா? சாரி, ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி we can do it. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி இங்கே உள்ளே கொண்டு வருவீங்க? இப்போ கவனிங்க, இனிஷியல் வெலாசிட்டி u வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், 5 meters per second. ஓகே, இங்கே ஆக்சலரேஷன் தான் என்னென்னு கேட்குறான் கொஸ்டினில். ஓகே, இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்? என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து என்னோடய ஆரிஜின் வந்து இனிஷியல் பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணேன்னா எக்ஸ் நாட் என்ன ஆகிடும்? எக்ஸ் நாட்டுன்றது இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த கார் ஏ, அது வந்து 0. ஏன்னா நான் ஆரிஜின் அங்கேயே எடுத்துக்கிறேன். ஆரிஜின் திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஒய். ஓகே, ஸோ u வந்து +5 meters per second. ஏ என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நாட் இருக்குது.
ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் இது வந்து இனிஷியலான கண்டிஷன்ஸ், இது எல்லாமே இனிஷியலான கண்டிஷன்ஸ். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? ஓகே, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப், எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி பார்த்தோன்னே, அட் அ டிஸ்டன்ஸ் x is equal to 100 மீட்டர் தள்ளி பார்க்கும்போது எனக்கு வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி 0, ரெஸ்ட்ல இருக்குது காரு. x is equal to 100 மீட்டர், அப்போ கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. நான் இப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அந்த கண்டிஷனை, ரெஸ்ட் ஸ்கொயர் அதாவது 0 ஸ்கொயர், u வந்து +5 which is 25 ப்ளஸ் ஆக்ஸலரேஷன் இங்கே என்னன்னு தெரியாது, 100 மைனஸ் 0, ஏன்னா x0 வந்து நான் ஆரிஜின் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டுவர்ட்ஸ் ரைட் பார்த்தோன்னே இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ப்ளஸ் 100 மீட்டர் தான் நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் 100 தான் வரும் நம்மளுக்கு, ப்ளஸ் 100 மீட்டர். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் என்ன வரும்? இது வந்து 5, இது வந்து 2, இது 0. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -1/8. 1/8ன்றது என்னது நம்மளுக்கு? 0.125 meters per second square. So this is our acceleration we are interested in, right? இது ஏன் ரிட்டார்டேஷன் கூப்பிட்டான்? இது ஏன் ரிட்டார்டேஷன் சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருக்கான்னா, இனிஷியலாக வெலாசிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்குது, அந்த டைரக்ஷனுக்கு என்னவாக இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குல்ல என்னோட ஆக்சலரேஷன். ஆன்சர் நெகட்டிவ்னு வந்திருக்கா, அப்போ இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஏன்னா டுவர்ட்ஸ் ரைட்டு நான் பாசிட்டிவ்னு எடுத்து எல்லா வேல்யூஸும் போட்டேன், எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஏ வந்து நெகட்டிவ் மைனஸ்ன்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் எடுத்துக்கின பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, தட் இஸ் ரைட் டு லெஃப்ட்டு பார்த்து ஆக்ட் ஆகுது ஆக்சலரேஷன், தட் இஸ் டீசலரேஷன் கூப்பிட்றான். ஓகே ரைட். இப்போது இது வந்து ஒரு நல்ல ப்ராப்ளம். a 2 car traveling towards each other. 2 கார் என்ன பண்ணுது, ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் வந்துட்டுருக்காங்க. ஓகே, 2 cars traveling towards each other. 2 கார் வந்து ஒருத்தர் பார்த்து வருது. இது கார் ஏ, இது கார் பி. 2 பேரும் ஒருத்தரை பார்த்து வராங்க ஸ்ட்ரைட் ரோட்டில். வெலாசிட்டிஸ் எவ்வளோ? கார் ஏ வந்து 10 meters per second, இது வந்து 12 meters per second. ஓகே, when they are apart, 2 பேருமே வந்து வந்துட்டுருக்காங்க டுவர்ட்ஸ் பார்த்து. 150 meters apart, 2 பேரும் தள்ளி இருக்கும்போது 2 பேருமே பிரேக் போடுறாங்களாம். அதாவது கார் ஏ வந்து 10 meters per second பியை பார்த்து வருது, கார் பி வந்து டுவர்ட்ஸ் ஏ பார்த்து 12 meters per second வந்துட்டுருக்கு. ஸோ தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 150 meter. ஸோ இப்போ both the drivers apply their brakes and each car decelerates at a rate of 2 meters per second until it stops. ஸோ 2 காருமே பிரேக் அடிக்கிறாங்க. என்ன ஆகும்? இந்த கார் ஏ வந்து சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடும். ஓகே, சம் எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துடும். அதே மாதிரி கார் பி டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதுவும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்துடும். இப்போது ரெஸ்ட்டு, ஏன்னா பிரேக் அடித்தோன்னே ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும், ரெஸ்ட்டுக்கு வந்துடணும்ல. ஸோ 2 பேரும் என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வராங்க. ஓகே, ஸோ இப்போ how far apart will they be when both of them come to rest? 2 பேரும் ரெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறான். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல டி, இது என்னன்னு கேட்குறான். அதாவது இனிஷியலாக கார் ஏ வந்து 10 meters per second பியை பார்த்து வருது, டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லியிருக்கான். அதுதான் அதே மாதிரி பி வந்து ஏயை பார்த்து டுவர்ட்ஸ் பார்த்து வந்துட்டுருக்கு. 2 பேருமே 100 meters விலகி இருக்கும்போது 2 பேரும் பிரேக் போடுறாங்க. பிரேக் போடுறதுனால என்ன ஆகும்? டீசலரேஷன் நடக்கும். தட் மீன்ஸ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ 2 பேருமே ரெஸ்ட்டுக்கு வராங்க. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நகர்ந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டுக்கு வருவாங்க. 2 பேருமே நகர்ந்து வந்ததுக்கப்புறம் how far apart will they when both of them come to rest? ஸோ 2 பேரும் ரெஸ்ட்டுக்கு வரும்போது what is the distance between them? இந்த டி என்னன்னு கேட்குறான். ஓகே,
ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு இங்கே வந்து கார் ஏக்கு தனியாக ஈக்குவேஷன் போடணும், கார் பிக்கு தனியாக ஈக்குவேஷன் போடணும். இப்போ கார் ஏக்கு நான் ஈக்குவேஷன் போட்டால் என்ன போடலாம்? சரி, நம்ம வந்து இங்கே ஈக்குவேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும். 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா கைனமேட்டிக் ஈக்குவேஷனில், அது எது கரெக்டாக வரும்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை ரெண்டு காருக்கும் 2 ஈக்குவேஷன் போடணும். 2 காருக்கும் 2 ஈக்குவேஷன் போடணும். ஓகே, ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். அது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சிஸ்டம் இந்த கொஷினுக்கு ப்ராப்ளம்க்கே நான் ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஆரிஜின் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஆரிஜினை வந்து ஏ இருக்க இடத்துல நான் வச்சிடுறேன். இது எக்ஸு அண்ட் திஸ் ஒன் இஸ் மை ஒய். இது என்னோட ஆரிஜின் 0,0. ஓகே, திஸ் இஸ் மை ஆரிஜின். இங்கே தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணணும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஏவோடது. பிக்கானது என்னன்றதை பார்க்கலாம். சி, ஏலேயே வந்து இனிஷியல் வேல்யூ என்ன வருது? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு இல்லையா, 10 m/s. ஃபைனல் வெலாசிட்டி என்னது? ஏக்கு 0. இட் கோயிங் டு கம் டு ரெஸ்ட். பட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஓகே, வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன்? இனிஷியல் பொசிஷன் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஆரிஜின்லேயே இருக்குது இனிஷியலாக. ஸோ எக்ஸ்ஓஏ என்ன வரும் நம்மளுக்கு? 0ன்னு வரும். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் அது 2 m/s. ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கார் ஏக்கு ஆப்போசிட் டு இட். எவ்வளோ? -2 m/s². சி, நான் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான மெத்தடு. ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனி டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு கரெக்டாக அப்ளை பண்ண முடியும் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0² நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இனிஷியலாக 10². திஸ் இஸ் 2 இன்ட்டு ஏ வந்து என்னதுன்னா -2. எக்ஸ்ஏ வந்து என்ன வரும்? எக்ஸ்ஏன்றது இனிஷியல் ஃபைனல் பொசிஷன். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது நம்மளுக்கு தெரியாது. சம் எக்ஸ்ஏ டிஸ்டன்ஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ஏ எனக்கு தெரியாது, -0 ஏன்னா ஆரிஜின்லேயே இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -100 டிவைடட் பை -4 ஈக்குவல் டு எக்ஸ்ஏ. ஓகே, மைனஸ் வில் கெட் கேன்சல். எக்ஸ்ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? 2. இது வந்து 50. 25 வருதா? +25 வருது மீட்டர். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனலாக எங்கே இருக்குது? என்னோடய பொசிஷன் ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே அப்படின்னா, இங்கே இருக்குன்னு சொல்லலாமா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? எக்ஸ்ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? 25 மீட்டர். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது பார்ட்டிக்கலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விலகி வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு போன கேஸ் மாதிரி நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். VB² ஈக்குவல் டு UB² ப்ளஸ் 2AB XB மைனஸ் X0B. X0Bன்றது இனிஷியல் பொசிஷன். ஸோ நான் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ராப்ளம்க்கு, எங்கள் ஏ இருக்க இடத்துல. ஸோ இனிஷியலாக வந்து வெலாசிட்டி என்னவாக இருக்குது? UB. இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்குது வெலாசிட்டி? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தானே இருக்குது 12 மீட்டர்ஸு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? -12 m/s. ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் வெலாசிட்டி ரெஸ்ட்ருக்கு வரப்போகுது. ஸோ 0. அதுக்கப்புறம் ஏபி என்ன வரும்? ஏபி வந்து பிரேக் தான் போடுறோம். ரெண்டு பேருமே சேம் ஆக்சிலரேஷனில் டீசலரேட் ஆகுறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டிங்க. ஸோ நான் -2 தான் போடணும் வெலாசிட்டி போகிற டைரக்ஷனுக்கு. இல்லை இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ்னு போடணும். ஏன்னா டுவர்ட்ஸ் த ரைட் பார்த்து இருக்கிற ஆக்சிலரேஷன் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? சைன் கன்வென்ஷன் படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன்ல.
இந்த ஆக்சலேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் ரைட் வந்து நான் பாசிட்டிவ் தான் எடுக்கணும். இந்த கேஸில் என்னது? இந்த கேஸில் நான் நெகட்டிவ்னு எடுத்தேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நான் பாசிட்டிவ் அசியூம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து +2 m/s². அதுக்கப்புறம் எக்ஸ்ஓபி என்ன வரும்? ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது? இனிஷியலாக பொசிஷன் வந்து +150 மீட்டர் தள்ளி இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கவனிங்க, நான் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணுறனால இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆரிஜின்லேருந்து தான் எனக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுக்கான ஆன்சரும் வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இங்கேருந்து எக்ஸ்பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரிய போகுது. ஆரிஜின்லேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இதான் ஆரிஜின், மேலேருந்து நான் கனெக்ட் பண்ணேன்னா, see this is my origin. அதை அங்கேருந்து நான் அங்கேயே எழுத முடியாதனால கீழே எழுதுகிறேன். இங்கேருந்து எக்ஸ்பி டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். கரெக்டாக நான் அப்ளை பண்ணது. ஸோ எக்ஸ்பி எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்ஏ பண்ணனா எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும்? இந்த டி டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 0² 144, ஏன்னா மைனஸ் இருக்குது, பட் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஏபி வந்து +2. ஓகே, ஸோ இது வந்து என்னது? எக்ஸ்பி வந்து we don't know, we need to find. ஆரிஜின்லேருந்து தான் நான் ஆக்சுவலாக இதை போட்டுட்டேன். நான் ட்ராவல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணணுன்னு தான் சொல்ல வந்தேன். அதே நேரத்தில் எக்ஸ்பின்னு போட்டேன், தட் இஸ் ராங். ஓகே, ஸோ எக்ஸ்பின்றது ஆரிஜின்லேருந்து தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ எக்ஸ்பி எக்ஸ்ஓபின்றதுன்றது 150 மீட்டர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும்? -144. ஸோ 4xb 4 இன்ட்டு இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? 600 will come. ஓகே, ஸோ அந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன். டிவைடட் பை 4 I need to do. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர் போட முடியும். ஸோ டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்? xb = 114 மீட்டர் will come. இப்போ xa மைனஸ் xb பண்ணணுன்னா 144. ஓகே, xbயோட டிஸ்டன்ஸ் வந்து 25. ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும்? xb மைனஸ் xa will be 89 மீட்டர்ஸ். ஓகே, கொஷின் வந்து சிம்பிள் தான். ஆனால் நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனில் ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டெப்பில் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் தட் வில் ஹெல்ப் யூ டு டூ எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 4. ஸோ ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா u = 0. ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கான்? +4 m/s². Calculate the distance by it in the 5th second. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். 5th செகண்ட் அப்போது அது எங்கே இருக்கான்? டைம் t = 5 அப்போது இட் இஸ் அட் இயர். ஓகே, அதாவது இந்த பொசிஷனில் இருக்குது. ஓகே, பி பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, t = 0 அப்போது ஏல இருக்குது, t = 1 அப்போ இங்கே இருக்குது, இது 2, இது 3. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். t = 4 அப்போ இங்கே இருக்குது, t = 5. ஸோ 0க்கும் 1க்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? s1. இது 2வது செகண்டில் நடக்கிறது, இது 3வது செகண்டில் நடக்கிறது, இது 4வது செகண்ட், இது 5வது செகண்ட். ஸோ டைரெக்டாக இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? டைரெக்டாக x = x0. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து x தானே, அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா x = x0 + ut + ½ at² போட்டுருவீங்க. டைரெக்டாக t = 5ன்னு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். t = 5 செகண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? ஆனால் இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலா இஸ் வாட்? இங்கே சைன் கன்வென்ஷன்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஏ வந்து
plus 4 meters per second square. U வந்து என்னது இனிஷியலாக 0. ஸோ நான் எல்லாத்தையும் 5ன்னு போடணும். ஸோ 0 plus 1/2 plus 4 2 5 minus 1 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும்? S5 is equal to 2 into 10 minus 1 18 meter. ஸோ இந்த லாஸ்ட்டு இந்த 5th செகண்டு இது ஃபஸ்ட்டு செகண்டு, இது செகண்டு, ரெண்டாவது செகண்டு, இது தேர்டு செகண்டு, ஃபோர்த்து செகண்ட், 5th செகண்டில் S5ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? இந்த இடத்துல மட்டும் 18 மீட்டர் கவர் பண்ணுது. 4th 5 செகண்டுக்குள்ளே. இதோட நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். அடுத்த டாபிக் வந்து மோஷன் அண்ட் கிராவிட்டின்னு சொல்லிட்டு we will see. ஓகே, இதான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இதோட நோட்ஸ் வந்து நான் எங்கே போடுறேன்னா நம்மளோட இயற்பியல் தமிழ் ஆப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் டவுன்லோட் இட். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.